வணக்கம். இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம். ராமர் சீதையிடம் இப்பிறவியில் வேறொரு பெண்ணை மனதாலும் எண்ணமாட்டேன் என்று கூறினார். இதுவே நான் உனக்கு கொடுக்கும் பரிசு என்று உறுதிமொழி கூறினார். இந்த உறுதிமொழியை விட பெண்ணுக்கு வேறென்ன வேண்டும்? யோகமும் போகமும் பெற்று வாழ்வது என்பது ஒரு இன்பமான வாழ்க்கை. அதுவே நிறைவான வாழ்க்கையும் கூட. அதற்கு இறையருள் வேண்டும். கைகேயும், மன்னா, எனக்கு வரம் தர போகிறீர்களா, இல்லை நான் உயிரை விட்டுவிடவா என்றாள். உனக்கு 2 வரங்கள் கொடுத்தேனா என்று பொய் சொல்லிவிடலாமா என்று எண்ணி, அர்ச்சந்திரன் வம்சத்தில் வந்ததால் அதை யோசித்து, ஈந்தேன் வரங்கள் 2, நீ வழிவெள்ளத்தில் நீந்துவாய் என்று அறத்தின் பக்கம் இருந்தார். கோசலையும் மூத்தவன் நீ இருக்க இளையவனுக்கு பட்டம் சூட்டுவது என்பது ஒரு தோஷமும் கூட. வேறொன்றும் குறையில்லை. பரதன் நாட்டை ஆளட்டும், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று அறத்தின் பக்கம் நின்றாள். சுமித்திரையும், லட்சுமணா, நீ தொண்டு செய்யும் தொண்டனாக இரு என்று அறத்தின் பக்கம் நின்றாள். லட்சுமணர் பலா திரிபலா என்ற 2 மந்திரங்களையும் உண்ணாமல் உறங்காமல் தாயின் கட்டளைப்படி கற்று தொண்டனுக்கு தொண்டாக அறத்தின்படி நின்றான். சடாயுவின் நீர்க்கடன் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வர லட்சுமணன் சென்றபோது அயோமிகி என்ற அரக்கியிடம் சிக்கிக்கொண்டார். லட்சுமணர் அக்கினி ஆஸ்திரம் எய்து அரக்கியை கொன்று பின்னர் வர்ண மந்திரம் சொல்லி நீரை பெற்றி சடாயுவை அடக்கம் செய்து ராமர் லட்சுமணர் அறத்தை காத்தார்கள். 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆணையை கடுகளவும் மீறாமல் ராமர் லட்சுமணரை கிஷ்கிந்தை சென்று சுக்கிரவனுக்கு முடிசூட்டு விட்டு வா என்றார். கிஷ்கிந்தை விழாக்காலம் பூண்டு சந்தனங்களாலும் மலர்களாலும் சுக்கிரவனுக்கு அபிஷேகம் செய்து லட்சுமணர் சுக்கிரவனுக்கு முடிசூட்டி வைத்து அறத்தை காத்தார். விபீஷணன் ராவணிடம், அண்ணா, உன் சுயநலத்திற்காக என்னை கொல்லாதே. பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் அனைவரையும் அனாதையாக்கி விடாதே. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தர்மத்தின் பக்கம் செல்கின்றேன் என்று கூறி ராமரின் திருவடியை தேடி அறத்தின் பக்கம் சமுத்திரத்தை தாண்டி அறத்தின் பக்கம் நின்றார். தன் பெரியப்பாதான் என்றாலும் மன்னர்தான் என்றாலும் செய்வது தவறு என்று எண்ணி தன் வீட்டிலிருந்து உணவை சீதா பிராட்டிக்கு கொடுத்து சீதாவிற்கு துணை புரிந்தாள். திரிசடை அறத்தை காத்தாள். திரிசடை தனக்கு பிரியமான மிக பலசாலியான தன் மகன் இந்திரசித்தை அழைத்து, உன் தம்பிகளும் உனது சித்தப்பா கும்பகரனும் மாண்டு விட்டார்கள் என்று புலம்பினான். என்னை அனுப்பாமல் அவர்களை ஏன் நீங்கள் அனுப்பினீர்கள்? உங்கள் மகன்களையும் இழந்து விட்டீர்கள். ஏது உங்களுக்கு வாழ்வு என்று அறத்தின் பக்கம் நில்லாமல் கூறினான்.
இன்று போய் நாளை வா நல்ல ஆனாய். ஆள் இல்லாத போது தூக்கி வந்தாய் சீதையை. நல்ல ஆளையா நீ? போ போ, நல்லவனாய் வா, நாளை வா என்றார். தோளை தாவுகிற கோசல நாட்டுடை வள்ளல். எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு தீர்வை முடிவு செய்வதற்கு சஞ்சலங்கள் ஏற்படும். இப்படி செய்வதால், அப்படி செய்வதால், இப்படி செய்தால் உறவு பாதிக்கும், அப்படி செய்தால் அறம் தவறும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அறத்தின் பக்கம் நிற்பது முக்கியம். அறத்தின் பக்கம் நிற்பது அவசியம், மிகவும் அவசியம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அறவழியில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.